கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்துக்காக 10 லட்சம் மடிக்கணினி விநியோகம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தி. முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியிருக்கிறது எல்காட். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரங்கள். தமிழ்நாடு அரசின் 2025-25 நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் வீதம் 2 ஆண்டுகளுக்கு 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் கையடக்க கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு உயர்மட்ட குழுவும் அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கான மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய ஒரு உலகளாவிய டெண்டர் விடப்பட்டு பல்வேறு நிலைகளில் டெண்டர் ஆய்வு செய்யப்பட்டு தற்போது 3 நிறுவனங்களுக்கு அந்த மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கான பணி ஆணைகளை வழங்கியுள்ளது. அதன்படி HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்கள் முதல் கட்டமாக 10 லட்சம் அந்த மடிக்கணினிகளை தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை செய்ய உள்ளன. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மிகவும் குறைந்த காலகட்டத்தில் இந்த மடிக்கணினிகளை சப்ளை செய்ய வேண்டும் என்றால் 3 நிறுவனங்களுக்கு பிரித்து இந்த பணியாணையானது வழங்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் எந்தவித இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து இந்த மடிக்கணினியை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய உள்ளது. இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மடிக்கணினிகளுக்கான வடிவம் மற்றும் அதில் இடம்பெறும் தொழில்நுட்ப அம்சங்களை பார்த்து இறுதி செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் இந்த மடிக்கணினியை உற்பத்தி செய்வதற்கான பணி உடனடியாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தால் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அனைத்து மாணவர்கள் 10 லட்சம் மாணவர்களுக்கும் இந்த மடிக்கணினியை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இதை எப்போது தொடங்குவது, எப்படி மாணவர்களுக்கு வழங்குவது என்பது தொடர்பாக அடுத்த வாரத்தில் துணை முதலமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட குழு கூடி அந்த நாள் மற்றும் எப்படி வழங்குவது அந்த திட்டத்தை இறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.